ஐயா, ஆண் பனை பெண் பனை எப்படி பிரிச்சு உருவாக்குறதுங்க ஐயா? நமது பழங்காலத்துல இருக்கிற பனைகள் ஒன்று பலன் தரும் மரம், ஒன்று பலன் தரா மரமாக வந்தது. இதை நான் பல நாள் ஆராய்ச்சி செய்து அதை 86 ஊன்றி பரீட்சை பார்த்ததில் மலக்க விடும், இப்படி மலக்க ஒரு கொட்டையை பிரிக்கும், காயிலிருந்து உடைச்சு மலக்க விடும் ஊன்றும் கொட்டைகள் அனைத்தும் பெண்மரமாக வருகின்றன. அதே பனம் கொட்டையை நிலத்தில் குப்பர போட்டு ஊண்டினால் அது பனந்தர ஆண்மரமாக வருகிறது. இவ்வளவுதான் வித்தியாசம். இதை நாம் பனந்தரா மரத்தை அடியோடு நம்ம நாட்டில் அதில் எந்த பலனுமே இல்லை. ஒன்று பதநீர் கட்டலாம், அப்புறம் மற்றதெல்லாம் ஓலையும் விறகும் அது எல்லா பெண் மரத்திலும் கிடைக்கிறதே தான் கிடைக்கும். பனைமரத்தில் போட்டால் பெண் பனைமரம் காய்க்கினால் ஒன்று பதநீர் கட்டலாம், அதை கட்ட தவறினால் பாலை வந்து இளம் பிஞ்சுகளாக ஏற்பட்டு பணம் நொங்கு கிடைக்கும். நொங்குக்கும் வெட்ட தவறிவிட்டால் பணம் பழம், அதில் பணம் பழத்தை அபிவிருத்தி செய்யலாம், மீண்டும் கிழங்குக்கும் போட்டு உபயோகப்படுத்தலாம். அதனால அனைத்து மக்களும் இந்த பெண்மனையை உருவாக்கி விட்டு நம்ம நாட்டில் பரந்தரா நிலை மரத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று என்னுடைய நோக்கம். இந்த தாத்தா சொல்கிற மாதிரி நாங்களும் வெளியில் போகும்போது பனைமரத்துக்கடியில் ஏதோ பனைம்பழம்லாம் விழுந்து கிடந்துச்சுன்னா நம்ம தோட்டத்தில் நெட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 2 பனைமரம் போடலான்னு சொல்லிட்டு பனைம்பழம் போட்டிருந்தோம். அதில் ஒரே பனைமரம் தான் வந்திருக்கு. இது ஆண் பனை மரமா இல்லை பெண் பனை மரமா அப்படின்ட்டு தெரியலைங்க. அப்போ தெரியாமல் எப்படியோ நாங்கள் நெட்டு வச்சுருக்கோம். அது வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பைங்க.